கண்டிஷன் அப்படினா இது என்ன மாதிரி இருக்கு ST elevation எந்தெந்த லீட்ஸ்ல இருக்கு AVF so it is about inferior wall Q wave இருக்கா onset of Q wave இருக்கு so ஒரு 3 to 4 hours wall onset of STMI non STEMI MI okay MI inferior wall MI புரியுதா பாருங்க இதுவே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாருங்க depression இருக்கு V6 ல இருக்கு V4 ல இருக்கு anterior ல இருக்கு okay AVR ல இருக்கு that's all புரியுதா inferior wall MI lead 2 lead 3 AVF elevation with onset of Q wave சரியா புரியுதா inferior wall MI next identify the condition define SPV SPV na enna supraventricular tachycardia see inga tachycardia irukavanga patients evlo heart rate la irukam see ஒரு QRS ஒரு வீக்ல பாருங்க 1 2 3 4 boxes complete 3 boxes complete 4th box onset ஆகுது அடுத்த வீக்ல பாருங்க 1 2 3 4 5th box அடுத்த பாருங்க 1 2 3 4 5 6 box and again இங்க இருக்க பீக்ல பாருங்க எப்படி இருக்கு sawtooth appearance இருக்கு so this is about atrial flutter okay புரியுதா சத்யா ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணு define old MI னா என்ன இந்த கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு Q wave இருக்கா deep Q wave இருக்கா S எங்க இருக்கு lead 2 lead 3 AVF again just leadsல பாருங்க tall R wave அது பக்கத்துல பாருங்க Q tall R RSR pattern involve ஆயிருக்கு so right bundle branch block old inferior wall MI along with right bundle branch block with LVH புரியுதா R wave பாருங்க டீப்பா இருக்கா yes understand Q wave இருக்கா RS R pattern ல இருக்கா and again இங்க பாருங்க Q wave இருக்கு inferior leadsல lead 2 lead 3 AVF chest leadsல yeah understand புரியுதா next condition போலாமா என்ன கண்டிஷன் இது ரைட் சைடுல இருக்க கண்டிஷன் பாருங்க என்ன கண்டிஷன் நார்மல் நோ டிஃபெக்டா செப்டம் எப்படி இருக்கு க்ளோஸ்ட் கேவிட்டியா இருக்கு சோ நோ ஹோல் இல்ல ஷண்ட் இல்ல இன் பிட்வீன் ஷண்ட் எதுவும் இல்ல செல்லுலார் கேப் ஜங்ஷன் எதுவும் பிரசன்ட் ஆகல சோ இந்த ரைட் சைடுல இருக்க லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பார்ட்ல பாருங்க டிஃபெக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு சோ பிளட் ஃப்ரம் எங்க எங்க மிங்கிள் ஆகுது left to right shunt எப்படி இருக்கு left to right mid muscular DST left to right shunt dilated RA RV dilated RA RV LV dilated next left ventricle ல எப்படி இருக்கு ribs எப்படி இருக்கு next வரது please so pulmonary artery normal aortic normal புரியுதா ventricular circle defect சத்தியம் எப்படி ஐடென்டிஃபை பண்ற supraventricular tachycardia P wave absent widened QRS complex but narrowed okay so ventricle contraction எப்படி தான் இருக்கு narrowed இருக்கு irregular aortic இல்ல and they atrial contraction narrowed இருக்கு but tachycardic ventricle observance and ventricular contraction நார்மலா ஈக்குவலா இருக்கு but கண்டிஷன்ல எப்படி இருக்கா uneven இருக்கு ஓகே சோ V1 பாருங்க widened lead 2 lead 3 deep S wave again chest leads la QR S wave then junction present at the T wave inversion depression okay next R wave S wave depression depression புரியுதா supraventricular tachycardia next P wave changes மட்டும் பாருங்க இந்த ECG ல given ECG ல P wave மட்டும் எப்படி பாருங்க பாருங்க right atrial enlargement so normally P wave ஓட duration எவ்வளவு 0.5
0.20 செகண்ட். அப்ப ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்? 2 ஸ்மால் பாக்ஸ்க்குள்ள கவர் ஆயிருக்கும் இல்லையா? சோ இங்க பாருங்க given ECG ல ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கு? பீக்ல இருக்கு. more than 2 box and above இருக்கு. peaked P wave. This is because of என்னென்ன pathological conditionsல இருக்கலாம்? atrial abnormalities. Okay, either right atrium or left atrium. And இது எப்படி நீங்க போய் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எக்கோல 2D ல 1 செகண்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேஷண்ட் டாக்கிபெனிக்ல இருக்காங்க, பிரேக்கிங் டிஃபிகல்ட்டில இருக்காங்க அப்படின்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணிடலாம் இருக்கு? சப்ஜெக்ட் டு எக்கோ. எக்கோல தான் நீங்க டயக்னோஸ் பண்ணுவீங்க. விச் ஏட்ரியம்? ஏட்ரியம் டைலேட்டடா இருக்குன்னா என்ன பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்? மார்ஃபாலஜி எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா? வேல்ஸ் அப்படின்னா ரொமாட்டிக் பல்வார் ஹார்ட் டிசீஸ் இருக்கா? இல்ல ஷண்ட் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா? இல்ல கன்ஜெனிட்டலாவே, ஷண்ட்னாலே கன்ஜெனிட்டல் தான். பட் சிங்கிள் ஏட்ரியம் இருக்கு இல்லையா? சிங்கிள் வென்ட்ரிக்கிள், டி லூப், எல் லூப், அந்த மாதிரியான அப்னார்மாலிட்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்கா? டிஜிஏ அந்த மாதிரி அப்னார்மாலிட்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ வென்ட்ரிக்கல் சைட்ல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிக் இல்ல, அதாவது 3 and more ஆம்ப்ளிடியூட்ல கிராஸ் அவுட் ஆகல ஆர்வே. ஸோ வென்ட்ரிக்கல் சைட்ல நார்மலா தான் இருக்கு. ஏட்ரியாமாலும் அஃபெக்டட். ஸோ வாட் அண்ட் வாட் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கோல ஃபர்தரா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? 5 ECG ஓகே? தேங்க்யூ.